Good morning to you. Today topic is seed. நம்ம லாஸ்ட் டாபிக் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பார்த்துருப்பீங்க, பாலினேஷன் பார்த்துருப்பீங்க, ஃபர்டிலைசேஷன் பார்த்துருப்பீங்க, ஃபர்டிலைசேஷன் அப்புறம் எண்டோஸ்போம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, தனி டாப்பிக்காக. ஃபர்டிலைசேஷன், ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் the ovary converted into fruit, the ovule converted into seed அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதான் சொல்கிறான், சீட் அப்படின்னா டெஃபினேஷன். த ஃபர்டிலைஸ்டு ஓவியூல் இஸ் கால்ட் சீட் அண்ட் பொசஸஸ் அன் எம்ப்ரியோ, எண்டோஸ்பெர்ம் அண்ட் ஏ ப்ரொடெக்டிவ் கோட். அப்போ அந்த சீடில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும்? எம்ப்ரியோ, அந்த விதை குருத்து எம்ப்ரியோ, எண்டோஸ்பெர்ம் அதை சுற்றி இருக்கக்கூடிய பார்ட்ஸு, தென் ப்ரொடெக்டிவ் கோட் அதை சுற்றி இருக்கக்கூடிய லேயர். இப்போ விதையை சுற்றி இருக்கக்கூடிய உரை, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரொடெக்டிவ் கோட். சீட்ஸ் மேபி எண்டோஸ்பெர்மஸ். சீட்ஸில் எண்டோஸ்பெர்ம் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எண்டோஸ்பெர்மஸ் சீட் அப்படின்றோம். ப்ரெசண்ட் ஆகலை அப்படின்னா அதை வந்து நம்ம நான் எண்டோஸ்பெர்மஸ் சீட் அப்படின்றோம். அப்போ எதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நம்ம மோனோகாட் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய வீட்டு, மெய்ஸு, பார்லி, இதில் சன்ஃப்ளவர் மட்டும் டைகாட் சீட்ஸில் வந்துடும். நான் எண்டோஸ்பெர்மஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பீனு, மேங்கோ, ஆர்ச்சிட்ஸ் அண்ட் குக்கர்விட்ஸ், இவங்க எல்லாமே நான் எண்டோஸ்பெர்மஸில் வராங்க. ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட். இப்போ சீட்ஸில் நமக்கு 2 டைப்ஸ் தெரியும், மோனோகாட் சீட்ஸ் அண்ட் டைகாட் சீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்குறோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சீட்ஸ். டை அப்படின்னா 2ன்னு அர்த்தம். அப்போ டைகாட் சீட்ஸ் அப்படின்னா 2 காட்டிலிடன், ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 காட்டிலிடன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ஒரு சீடு அப்படின்னு, இது 2 காட்டிலிடன் இருக்கிறனால நம்ம வந்து டைகாட் சீடு அப்படின்றோம். இங்கே ஒரே ஒரு காட்டிலிடன் இருக்கிறனால நம்ம வந்து இது என்னென்னு சொல்லுவோம்னா மோனோகாட் சீடு அப்படின்னு சொல்கிறோம். விதை இலையை பொறுத்து பேஸ்டு ஆன் த காட்டிலிடன் த சீட்ஸ் இட் வில் பி கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ், டைகாட் சீட்ஸ் அண்ட் மோனோகாட் சீட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைகாட் சீட்ஸ். The matured seeds are attached to the fruit wall by a stalk called funicle. ஒரு மெச்சூர்டான சீட்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்டோட வாலில் அட்டாச் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு பேர் ஃபியூனிக்கல். இப்போ நம்ம நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த சீடு வந்து அந்த ஃப்ரூட்டில் எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கோ, எதை வச்சு போய் அட்டாச் ஆகிருக்கோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஃபியூனிக்கல் என்ன ஆகும்னா லேட்டராக டிஸப்பியர் ஆகிடும். ஸோ டிஸப்பியர் லீவிங் எ ஸ்கேர் கால்டு ஹைலம். டிஸப்பியர் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்கேர் மாதிரி, ஒரு தழும்பு மாதிரி ஏற்படுத்தும், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஹைலம். ஸோ பிலோ த ஹைலம், ஹைலம்க்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் மைக்ரோபைல். மைக்ரோபைல்னால் ஒரு ஸ்மால் மைன்யூட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, மைக்ரோபைலை பற்றி ஒரு கொஷினே படிச்சிருப்பீங்க. இது ஆக்சுவலாக 10th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ் தான், டைகாட் சீடும் மோனோகாட் சீடும். இப்போ மைக்ரோபைல் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த சீடு வந்து மண்ணில் விழுந்ததுக்கப்புறம் அந்த மைக்ரோபைல் அப்படிங்கிற அந்த துளை வழியாக ஆக்சிஜனும் வாட்டரும் என்ன பண்ணுவோம் அந்த சீடுக்குள்ளே போகும். இப்போ நீங்கள் 10th ஒரு கொஷின் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நம்ம நைட்லாம் போட்டுறோம், ஒரு சுண்டல் கடலை நைட்டில் ஊற வச்சிடுறோம், விடிஞ்சு பார்த்தோன்னா அது வந்து அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், பல்ஜியாக இருக்கும். when we want to press that one, the water molecules it will come out from the seed அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம என்ன ஆன்சர் கொடுத்துருப்பீங்க அந்த 10th ஸ்டாண்டர்டில் அப்படின்னா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைக்ரோபைல், வாட்டர்ஸ் வந்து என்ன ஆகும் உள்ளே போகும், உள்ளே போயிட்டு அது வந்து அந்த சீடை வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ண வைக்குது. when we press the seed the water molecules are come out through the micropyle அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் மைக்ரோபைல் அப்படிங்கிறது. மைக்ரோ அப்படின்னா மைன்யூட், பைல்னா ஸ்மால் ஹோல். த மைக்ரோபைல் மீன்ஸ் ஸ்மால் ஹோல் present at below the hilum area. So it facilitates enter the oxygen and water into the seed during germination. ஒரு சீடு முளைக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னா வாட்டரையும் ஆக்சிஜனையும் அப்சர்வ் பண்ணுறது, ரிலீஸ் பண்ணுறது, இந்த வேலையை செய்யுது. ஸோ ஈச் சீட் ஹாஸ் திக் அவுட்டர் கவரிங் கால்ட் சீடு கோட். அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சீடு கோட், இது சுற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீடு கோட், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 2 காட்டிலிடனையும் சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங்க்கு பேர் சீடு கோட். ஸோ த சீடு கோட் இஸ் டெவலப்டு ஃப்ரம் இன்டக்மெண்ட்ஸ் ஆஃப் த ஓவியூல். நம்ம ஓவியூல் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்போம், ஓவியூல் ஸ்ட்ரக்சரில் முன்னாடியே நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா. அந்த ஓவியூல் ஸ்ட்ரக்சரில் இன்டக்மெண்ட் அப்படின்னு ஒரு பார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த இன்டக்மெண்ட் பார்ட்டு தான் என்னவா டெவலப் ஆகுதுன்னா இந்த சீடு கோட்டாக டெவலப் ஆகுது.
இந்த அவுட்டர் கவர் இந்த சீடு கோட்டையுமே எப்படி பண்ணுறோன்னா சீடு கோட்டில் அவுட்ரு கவரிங் ஒன்று இருக்குது, இன்னர் கவரிங் ஒன்று இருக்குது. சிலதில் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த அவுட்டர் கவரிங் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், அதுக்கு நம்ம டெஸ்டான்னு சொல்கிறோம். இன்னர் கவரிங் வந்து தின்னாக இருக்கும், அதுக்கு பேர் டெக்மென் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் கவரிங் ரொம்ப திக் கவரிங், அதுக்குள்ளே மெலிசாக இருக்கிற கவரிங் தின் கவரிங். ஸோ இந்த திக் கவரிங்க்கு பேர் டெஸ்டா, தின் கவரிங்க்கு பேர் டெக்மென். ஸோ இன் பி பிளான்ட் த டெக்மென் அண்ட் டெஸ்ட் ஆர் ஃபியூஸ்டு. ஆனால் வந்து நம்ம பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டாணி இதில் வந்து இந்த மாதிரி 2 கவரிங் கிடையாது, அது ரெண்டும் இணைஞ்சு ஃபியூஸ் ஆகி ஒரே கவரிங்காக மாடிஃபை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 2 cotyledons laterally attached to the embryonic axis are present. இவன் என்ன பண்ணலாம், லேட்ரலாக எம்ப்ரியானிக் ஆக்சிஸில் அட்டாச் ஆகிருக்கான், இந்த அட்டாச்மெண்ட்டை சொல்கிறான். லேட்ரலி அட்டாச்டு டு த எம்ப்ரியானிக் ஆக்சிஸ். இட் ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் பி, whereas in other seeds like castor endosperm contain reserve food. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் மெட்டீரியல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு இந்த சீட்ஸு. இஃப் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இந்த பி பிளான்ட்ஸில் வந்து பி பிளான்ட்ஸ்னால் நமக்கு தெரியும் பட்டாணி வகையான விதைகளில் அந்த சீடே வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்குது. சிலதில் என்ன சொல்கிறான்னா ரிசர்வ் ஃபுட்டை வந்து எண்டோஸ்பெர்ம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, சீடு வச்சுருக்கு அப்படிங்கிறது பி பிளான்ட்ஸில், எண்டோஸ்பெர்ம் வச்சுருக்குது அப்படிங்கிறது வந்து மற்ற சில விதைகளில் எண்டோஸ்பெர்ம் வந்து என்ன பண்ணி வச்சுருக்குது அப்படின்னா நமக்கு ஃபுட்டை வந்து அந்த முளைக்கக்கூடிய அந்த விதைக்கு ஃபுட்டை வந்து என்ன பண்ணி வச்சுருக்குது, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட், ரிசர்வ் ஃபுட் அண்ட் த cotyledons ஆர் தின். The portion of embryonal axis projecting beyond the cotyledons called radicals. ஸோ இதில் 2 பார்ட்ஸ், ஒன்று வந்து ரேடிக்கல், இன்னொன்று வந்து பிளமியூல். ஸோ இது பியாண்டு பின்னாடி இருக்க போர்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம், முன்னாடி இருக்க போர்ஷன் வந்து பிளமியூல்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேடிக்கல் போர்ஷன் ஃப்யூச்சரில் என்னவாக மாறிடும், ரூட் போர்ஷனாக மாறிடுது. இந்த பிளமியூல் போர்ஷன் என்னவாக மாறும், ஸ்டெம்மு, லீஃபு அந்த மாதிரி அந்த போர்ஷன்ஸாக மாறிடுது. ஸோ அதுதான் சொல்கிறான் ராடிக்கல் பிளமியூல் அப்படின்னு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ் ஷோஸ் embryonal axis above the level of cotyledons called epicotyle. மேலே above the level embryonic axis வந்து மேலே இருக்கிறதுக்கு பேர் எபிகோட்டைல், கீழே இருக்கிறது வந்து ஹைப்போகாட்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. The epicotyle terminates in plumule whereas the hypocotyle ends in radical. ஸோ இவனை வந்து இந்த மேலே இருக்கிறத வந்து எபிகட்டைல் அப்படின்றோம், கீழே இருக்கிறது வந்து ஹைப்போகாட்டைல் அப்படின்றோம். எபிகோட்டைல் வந்து பிளமியூலாக மாறிடுது, ஹைப்போகாட்டைல் வந்து ரேடிக்கலாக மாறி என்ன பண்ணுது அப்படின்னா கீழ் போர்ஷன்ஸில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சர். அப்போ டைகாட் சீட் அப்படிங்கும்போது 2 விதையிலை வச்சுருக்கோம், 2 cotyledons, ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 cotyledons அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், ஃபியூனிக்கல் ப்ரெசண்ட்டாக இருக்குது, அந்த சீடு வந்து இந்த ஃப்ரூட்டோட அட்டாச் ஆன இடத்த ஃபியூனிக்கல்னு சொன்னால் அவன் ஃப்யூச்சரில் அந்த ஃபியூனிக்கல் வந்து டிஸப்பியர் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்கேர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஸ்கேருக்கு பேர் நம்ம என்னென்னு சொன்னோம்னா ஹைலம் அப்படின்னு சொன்னோம். ஹைலம்க்கு கீழே வந்து நம்மளுக்கு மைக்ரோபைல் ப்ரெசண்ட்டாக இருக்கும். மைக்ரோபைல் ஜாமினேஷன் அப்போது ஆக்சிஜனையும் வாட்டர் மாலிகூல்ஸையும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் அந்த துவாரத்தை வந்து யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதுக்கு அடுத்தது இதை சுற்றி நமக்கு வந்து கவரிங் இருக்குது, சீடு கோட் இருக்குதுன்னு சொன்னால் சீடு கோட்டில் 2 இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அவுட்டர் கோட், இன்னர் கோட். அவுட்டர் கோட் திக்காக இருக்கும், இன்னர் கோட் தின்னாக இருக்கும். திக்காக இருக்கிறது டெஸ்டான்னு சொல்கிறோம், தின்னாக இருக்கிறது டெக்மன்னு சொல்கிறோம். சில சீட்ஸில் எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பி பிளான் சீட்ஸில் என்ன இருக்கும்னா அந்த டெக்மா டெஸ்ட் அது 2மே ஃபியூஸ் ஆகி ஒரே கோட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா இந்த வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த கார்டிலேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கார்டிலேட்டரில் ஸ்டோர் பண்ணலன்னா சிலதில் வந்து எண்டோஸ்பெர்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா ரேடிக்கல், அடுத்தது பிளமியூல். ரேடிக்கல் வந்து கீழே இருக்கக்கூடிய ரூட் போர்ஷனாக ஃபார்ம் ஆகுது, பிளமியூல் வந்து மேலே வந்து ஸ்டெம்மு லீஃப் போர்ஷனாக ஃபார்ம் ஆகுது. அப்போ மேலே இருக்கிற போர்ஷனை நம்ம எபிகாட்டைலுங்கிறோம், கீழே இருக்கிற போர்ஷன் வந்து ஹைப்போகட்டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. எபிகட்டைல் அப்படின்றது மேல் போர்ஷன், அது வந்து பிளமியூலாக சேஞ்ச் ஆகுது. கீழே இருக்கக்கூடிய ஹைப்போகட்டைல் வந்து ரேடிக்கலாக சேஞ்ச் ஆகுது.
ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் சைடு. இம்பார்ட்டன்ட் கொஷினு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மோனோகாட் சீடு அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரைசா நெல் இருக்கு இல்லைங்களா, நெல்லை பற்றி பார்க்க போகிறோம். அது மோனோகாட் சீடு. ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.